ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்பில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கலாம் EIRTU வர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப். ரெண்டு இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப் இந்தியன் பேப்பர் ட்ரேடிங் ஆப் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. அக்கௌண்ட் முதல்ல இதில் வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனாக நியூ அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஆர் சைன் அப் வித் கூகுள் கேட்குது, நம்ம வந்து சைன் அப் வித் கூகுள் பண்ணிக்கலாம். ஓகே, கூகுளில் நம்ம சைன் அப் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு ஒரு வாட்டி காட்டுறேன். இங்கே வந்து வாட்ச் லிஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஐக்கனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம ஆக்டிவ் ட்ரேட்ஸ் என்னென்ன இருக்குது அது நம்மளுக்கு வந்து தெரியப்படும். செலக்ட் பண்ணோன்னா என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்புறம் இந்த ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எந்த இதை ட்ரேட் பண்ணணுமோ அதை இங்கே வந்து சர்ச் அண்ட் ஆட் அப்படின்னு இருக்குது ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட் இருக்குது. அப்புறம் அந்த போஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இப்படி தான். இந்த இதில் வந்து ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பேஷன்ஸாக இருக்கணும். ஓகே, வந்து சர்ச் அண்ட் ஆட் ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல் ஆப்ஷன் காட்டுது, ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் காட்டுது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் எஃப்என் ஆப்ஷன் காட்டுது. ஆல் ஆப்ஷன், ஸ்டாக்ஸ், ஆப்ஷன் செயின், ஃபியூச்சர்ஸ் அண்ட் எஃப்என்ஓ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் வேணுன்னா ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஆப்ஷன் செயின் செலக்ட் பண்ணிக்கிட்டு போகிறேன். இதில் நம்ம இதில் வந்து நிறைய ஆப்ஷன் செயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், பின்ன வந்து சம் அதர் ஸ்டாக்ஸோட வந்து ஆப்ஷன் செயினும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செயின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் தெரியுது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன்ஸ். இது ஃபுல்லாக வந்து அட் த மணி அண்ட் டீப் அட் த மணி கால் ஆப்ஷன்ஸ். இது கீழே இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ். இங்கிட்ட இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ். இது கீழே இருக்கிறது வந்து இந்த மணி கால் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ்வலாக எது செலக்ட் பண்ண போகிறோன்னா அவுட் ஆஃப் த மணியில் செலக்ட் பண்ண போகிறோம். இன்னொரு அவுட் ஆஃப் த மணி ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுனா நம்ம சப்போஸ் கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறோன்னா இந்த பார்டர் கீழே இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷன்ஸ், இந்த பார்டர் இங்கே இருக்கிறதெல்லாம் புட் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ். இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 286.65 அதை ஆட் பண்ணிக்கிறேன். 239 ருபீஸில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 198 இருக்கிறதும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி
207 அதையும் ஆட் பண்ணிக்கிறேன், 167 அதையும் ஆட் பண்ணிக்கிறேன், 132 இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 5 வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறமா பேக் போகணும். பேக் போயிட்டு இங்கே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து காட்டும் என்னென்ன இருக்குன்னு. பேங்க் நிஃப்டி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறது காட்டும். நம்ம வந்து அதை பை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ப்ராப்பர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதை செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு பை ஆர் செல் ஆப்ஷன் காட்டுது. பையும் பண்ணலாம், இங்கே வந்து செல்லும் பண்ணலாம். நம்ம வந்து பை பண்ண போகிறோம். பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எத்தனை லாட்ஸ் தேவையோ அத்தனை குவான்டிட்டி சைஸ், தட் இஸ் லாட் சைஸ் வந்து 15. அது வந்து எத்தனை லாட் வேணும்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 50 செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் வந்து வெறும் மார்க்கெட் ஆர்டர் மட்டும்தான் போட முடியும். லிமிட் அண்ட் அட்வான்ஸ் ஆர்டர் மிச்சதுக்கெலாம் நம்ம வந்து இது உங்களோட ப்ரோ வெர்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும். இங்கே வந்து அப்ராக்சிமேட் மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னா, தட் இஸ் வர்ச்சுவலாக இங்கே வந்து கொடுக்குறாங்க மணி. இந்த வர்ச்சுவல் மணியில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 50 லாட்ஸ் வாங்குகிறோன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளுக்கு வந்து ஒரு 1,74,750 சம்திங் என்னமோ கேட்குது. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் கேட்கும் சொல்லும். நம்ம வந்து அவங்க வர்ச்சுவலாக கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதையும் அவங்க வந்து காட்டுது. இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுத்துட்டோன்னா சப்மிட் ஆயிரும். இப்போ வந்து இதை பார்க்கணும், நம்ம ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்குறது. இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கிறத வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆர்டர் கேட்கும். நம்மளோட ஆர்டரை காட்டும். லைவ் ஆர்டர் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு காட்டும். ஸோ பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணதும் இப்படி ஒரு ஆட் வரும். வெயிட் பண்ணணும் ஒரு 2 செகண்ட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே அதில் வந்து அந்த ஆட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடை வந்து இப்போ வந்து ஆட்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ இதில் வந்து என்னென்ன காட்டுது, பெண்டிங் என்னென்ன இருக்குது, ஆக்டிவ் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குது, அப்புறம் நம்மளோட ஹிஸ்ட்ரி காட்டும். இதில் நம்மளோட ஆக்டிவ் இப்போ வந்து ஒன்றும் இல்லை. ஹிஸ்ட்ரி வந்து காட்டுது. ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு என்னென்ன காட்டுறோம், அட் வாட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணோம், எந்த டயத்தில் வாங்கணும் அப்படின்றதும் சேர்த்து காட்டும். எவ்வளோ லாட்ஸ் வாங்கியிருக்கோம் அதையும் வந்து சேர்த்து காட்டும். ஸோ இன்றைக்கி வெறும் சும்மா ஒரு குட்டி டெமோ தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கிறது. நாளைக்கு வந்து உங்களுக்கு லைவ் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் லைவாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.